ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை தான் எப்படி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 4 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் நீக்கிட்டு நல்லா ஆற விட்டு இது மாதிரி நல்லா மைய எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் நல்லா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து எந்த ஷேப்ஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ, உருளை ஷேப்பு இல்லை ரவுண்ட் ஷேப் இல்லை ஸ்மைலி மாதிரி, ஸோ எந்த மாதிரியான ஷேப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்ஸில் இதை நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் உருளையான ஷேப்போ ரவுண்ட் ஷேப் தான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் ஆயிலை ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட்டான பிறகு இப்போ நீங்கள் உருட்டி வச்சுருந்த ஒரு பொட்டேட்டோவும் எடுத்து எல்லாமே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு இது நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் பொறுமையாக கரண்டியில் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா ஈவனாக உங்களுக்கு வெந்து வரும். ஸோ எப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இந்த பொட்டேட்டோ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு கலர் மாதிரி வரும். அட் த சேம் டைம் அந்த பொட்டேட்டோ இந்த எண்ணெயில் அப்படியே மிதக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அந்த எண்ணெயில் மிதக்கிற ஸ்டேஜில் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா அந்த ஆயிலை ட்ரெயின் பண்ணிங்க எடுத்தீங்க அப்படின்னா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இது கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒன்ஸ் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ் எல்லாருக்கும் டெஃபினட்டாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.